நாகை செல்லூர் ஈசிஆர் சாலையில் அன்று சென்று கொண்டிருந்தவர்களை திகிலடைய வைத்திருக்கிறது ஒரு ஆண் சடலம். சாலையோரம் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த காயத்தோடு கிடந்த சடலத்தை கண்ட வாகன ஓட்டிகள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த நபர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியதைப் போல கிடந்துள்ளது. சாலை விபத்தில் சிக்கி இறந்து போயிருக்கலாம் என்றுதான் முதலில் போலீசார் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சடலத்தில் இருந்த காயங்களும் அருகில் இரத்தக்கரையோடு கிடந்த கல்லும் நடந்திருப்பது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுவாக்கியிருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் ராஜாராமன் என தெரிய வந்துள்ளது. 38 வயதான இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வாழக்கர் என்ற ஊரைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். திருவாய்மூர் என்ற ஊராட்சியில் விஏஓவாக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு ராஜாராமன் கூடுதல் பொறுப்பாக 8 கோடி விஏஓவாக பணியாற்றிய போது 500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அந்த வழக்கு தொடர்பாக சம்பவத்தன்று நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு காரைக்கால் அருகே கோட்டுச்சேரியில் வசிக்கும் மனைவி மனோசித்ரா மகன் தஷ்வினை பார்க்க சென்றிருக்கிறார். இருட்டிய பிறகு பைக்கில் வீடு திரும்பியவர் சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ராஜாராமனை கல்லால் தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு விரோதிகள் யாரும் இல்லை என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்திருக்கிறார்கள். அதோடு அந்த இடத்தில் திருநங்கைகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தொடர் விசாரணையில் நிவேதா, ஸ்ரீகவி என்ற 2 திருநங்கைகள் சம்பவம் நடந்த பகுதிக்கு வந்து சென்றதற்கான சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளது. இதனால் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையின் சந்தேகம் உறுதியாகியிருக்கிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் ராஜாராமனை கொடூரமாக அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். மனைவியை பார்த்துவிட்டு மதுபோதையில் வீடு திரும்பியிருக்கிறார் ராஜாராமன். சம்பவ இடத்தில் வண்டியை ஓரம் கட்டிய ராஜாராமன் இயற்கை உபாதைக்காக இறங்கியவர் போதையில் நிலைகுலைந்து போயிருக்கிறார். இந்த சூழலில் சம்பவ இடத்துக்கு வந்த திருநங்கைகள் ராஜாராமனின் பையிலிருந்து பணத்தையும் செல்போனையும் பறிக்க முயன்றிருக்கிறார்கள். அதை ராஜாராமன் தடுக்க முயலவே இருதரப்புக்கும் தகராறு நடந்துள்ளது. ஆத்திரமடைந்த திருநங்கைகள் கீழே கிடந்த கல்லால் ராஜாராமின் தலையில் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜாராம் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். பிறகு அவரின் வாகனத்தை சேதப்படுத்திய திருநங்கைகள் விபத்து நடந்ததைப் போல சித்தரித்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நிவேதா, ஸ்ரீகவி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.